நிச்சயமா, நிச்சயமா. சோ இப்போ நீங்க சொன்ன மாரி இப்போ நடிகர் இப்போ நடிகர் தானே இவரு எப்படி சிஎம்மா ஆளப் போறாரு அப்படிங்கிற நெறைய எதிர்க்கட்சிலாம் வந்துட்டு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு டைம்ல இவருமே வந்துட்டு நெறைய விஷயங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எதிர்க்கட்சி வீட்டுக்கு போய் அவங்கள போய் மரியாதை செலுத்துறதா இருக்கட்டும். இவருடைய ஆக்டிவிட்டீஸ் நெறையவே வரவேற்கத்தக்கதா இருக்கு. சோ அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்பவுமே அவர் வந்துட்டு எனிமீஸ்னாலுமே கொஞ்சம் அப்படியே க்ளோஸா தான் வச்சுப்பாரா? ஒரு மரியாதை நிமித்தங்கிறது இது ஆரோக்கியமான அரசியல் தான். ஏன்னா பகைச்சுக்கிட்டு நீயா நானா சண்டை போட்டுக்கிட்டு மாற்றி மாற்றி அறிக்கை விட்டுக்கிட்டு ஆஹ், மக்கள் பிரச்சனை பேசாம இவங்களை தாக்குறதே வேலையா இருந்துக்கிட்டு மக்கள் பிரச்சனை எதுவும் பேசுறது இல்ல. இவங்க எப்படி தாக்குறது, இவங்க பேர் எப்படி கெடுக்கிறது, நம்ம எப்படி பேர் எடுக்கிறதுங்கிறது தான் ஒரு தலைவனுக்கு, ராஷ்டிரவாதிகளுக்கு நோக்கம் இருக்கணும். இன்னொருத்த பேர் எப்படி கெடுக்கிறதுலே இருந்தா நீ கெட்டு போவ. இது வரைக்கும் அரசியல் எப்படி இருக்கு, அடுத்து ஒன்று பழி சொல்லணும், இப்படி பழியை போடணும், இவனை பேரை கெடுக்கணும், நம்ம என்ன பண்றோம்? அப்போ இது ஆரோக்கியமான அரசியலா இருக்கு. ஜெயிச்ச உடனே இதா பேசுறது இல்லாம நேரா யாரை எதிர்த்தாங்களோ யாரை எதிர்ன்னு சொன்னோமோ அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு சுமூக நட்பு வச்சுக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியாக நீ என்ன செயல்படணும். ஆனால் இது வந்து உண்மையிலே எம்ஜிஆர் கலைஞர் காலத்துல இந்த இந்த இது இருந்துச்சு, இரு துருவங்கள். ஆக்சுவலி அண்ணாக்கு அப்புறம் இவர்தான் பண்ணாரு அப்படிங்கிற. ஆமா ஆமா ஆமா, அண்ணா வந்து டிஃப்ரெண்ட். நான் சொல்றேன், அண்ணாவுக்கு வந்து போய் காமராஜரை பார்த்தாருன்னா காமராஜர் தோத்து போனதுல ரொம்ப வருத்தப்பட்டவர் அண்ணா. அவர் காமராஜர் தோப்ப நினைக்கவே இல்லை. ஏன்னா காமராஜர் வந்து நல்ல தலைவர், மக்களுக்கான தலைவர், நிறைய நல்லது பண்ணவர். அவர் லஞ்ச ஊழல் இந்த மாதிரி கொள்ளையடிச்சுலாம் சொத்து சேர்க்கல. மக்களுக்காக வாழ்ந்த ஒரே தலைவர் காமராஜர். அப்படிப்பட்ட தலைவர் தோத்துட்டாரே அப்படிங்கிற ஒரு 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 மனக்குறை இருக்கும்ல, அந்த மன உளைச்சல் இருக்கும்ல, அந்த ஃபீல், என்னடா காமராஜர் தோத்துட்டாரு, அந்த அடிப்படையில் காமராஜர் மேல ஒரு மரியாதையில் போய் தான் அண்ணா சார் பார்த்தார தவிர அதுக்கு வித்தியாசம் இருக்கு. புரியுது உங்களுக்கு? எது பெட்டர்னு நினைக்கிறீங்க? இது அது வந்து ஆக்கம், அது வந்து அதுல ஒரு உணர்வு இருந்துச்சு. இதுல வந்து இது மரியாதை நிமித்தம், அது மரியாதை நிமித்தம் இல்ல, அது உணர்வு, கில்ட்டு. இன்னொன்று அது வந்து அவருக்கு வந்து காமராஜர் மேல உள்ள மிகப்பெரிய மரியாதை. அப்ப அண்ணா போய் பார்த்தது ஒரு ஃபார்மாலிட்டிக்கோ ஒரு பகை இல்லாமல் இருப்போங்கிற அதுக்காக இல்லை. அவர் மனசுக்குள்ள ரொம்ப நொந்து போயிட்டாரு. அண்ணா தோத்தது அவனால தாங்கிக்க முடியலங்க. அதனாலதான் போய் காமராஜர் பார்த்த அக்கா, நீ காமராஜரையும் ஸ்டாலின் அவரையும் நீங்க ஒப்பிட்டுறாதீங்க, அது வேற இது வேற.